விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லிடுங்க. யாருக்கு நல்லா படுத்து தூங்கணுமா உங்ககிட்ட தூங்க சொல்லுங்க. குண்டு பாட்டி, நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிடுங்க. அவரை ஒரு ஓரமா வேணா நல்லாவே படுத்து தூங்க சொல்லுங்க. நான் ஒரு ஓரமா மனையில தான் படுத்திருக்கேன். சரிங்க. பாட்டி, நான் பெட்ல இடத்த பிரிச்சுட்டேன். அவங்கள பெட்ல நல்லாவே படுத்து தூங்க சொல்லுங்க. குண்டு பாட்டி, நான் தலகாணி வச்சு என் பெட்ல ஒரு செவுரு கட்டி இருக்கேன். யார் தூங்கணுமோ அவங்க நல்லா தூங்கலாம். வாய மூடு. அடங்க மாட்டேங்குதுங்க. நாள் பூரா கலைச்சு போனாலும் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. குண்டு பாட்டி, இவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு தாலாட்டு பாட வேண்டான்னு. பாட்டி, நான் வேற யாருக்கும் பாடல, எனக்காக தான் பாடினேன். பாட மாட்டேன். அம்மாடி ரத்னா, இது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க மாதிரி தோணுதுமா. என்ன பண்ணலாம் அத்தை? கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க, அப்புறம் கலைச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அன்பு வச்சிருக்காங்க. எவ்வளவு அன்புன்னா சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை வச்சிருக்காங்க. அத்தை, நீங்க போய் தூங்குங்க. பாத்திரம் எல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். சரிம்மா. நான் ஒன்னும் இங்க தூங்க போறதில்ல. பாலுக்குட்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க தூங்க போறதில்ல. இன்னைக்கு நான் என்னோட குண்டு பாட்டி கூட தூங்க போறேன். ஐயோ வேணாமா, இவ்ளோ கோவம் நல்லதுக்கே இல்ல. அவன் உன்னோட அண்ணம்மா. அண்ணன் கிட்ட யாராவது இப்படி கோவப்படுவாங்களா என்ன? இத பாரு, நீ அவன் கிட்ட பேசி ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் கூட உட்காந்து சாப்பாடும் சாப்பிடல. அப்புறம் அவன் கூட சேர்ந்து தூங்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்க அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அவனுக்கு நீ இல்லாம தூக்கம் வருமா? வராதுல்ல. அவன் இல்லாம உனக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? நீ என் செல்ல பொண்ணுல. போ, உன் கோபத்தை தூக்கி போட்டு போ, போய் உங்க அண்ணன் கூட தூங்கு போ.